ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகில் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் வேலூர் கோட்ட தலைவர் மோகன் தலைமையில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் ஸ்ரீதர், மாவட்ட செயலாளர் பார்த்திபன் உள்ளிட்ட திரளான இந்து மக்கள் கட்சியினர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் நீதிமன்ற உத்தரவின்படி தீபம் ஏற்றிட வலியுறுத்தி தமிழக வெற்றி கழகம், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக அரசு கடந்த கால திராவிட மாடல் தீய சக்தி திமுகவின் அணுகுமுறையை தொடரவிடக்கூடாது. திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் விஷயத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த நிலைமையே தொடரும். அதாவது தீய சக்தி திராவிட மாடல் திமுக ஆட்சியின் அணுகுமுறை தொடரும் என்றும் அறிவித்துள்ள திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமாருக்கு கண்டனம் தெரிவித்தும் நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்றும், திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றிட வேண்டும், முருக பக்தர்களின் உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டது. மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் கோரிக்கை தமிழ்நாடு அரசு உடனடியாக 10 அம்ச கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினார்கள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை குருவே நமக. ராணிப்பேட்டையிலே இந்த பேருந்து நிலையம் அருகிலே நடைபெற்றுக் கொண்டு தமிழக அரசு வளமான தமிழகம், வலிமையான பாரதம், வெல்க வெல்க வெல்கவே, சிவசெங்கோல் வெல்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, இந்து ஒற்றுமை வாழ்கவே, ஆர்ப்பாட்டம் தீபம் ஏற்றும் வரை விட மாட்டோம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், இந்து மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம், வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் பாலனுக்கு போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு. இந்து மக்கள் கட்சியின் சார்பாக இன்றைய தினம் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாவட்ட தலைநகரமான ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகில் இன்றைய மாலை 4:30 மணியளவிலே இந்து மக்கள் கட்சி சார்பாக இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் ஆணைக்கிணங்க இந்த இடத்துல சிறப்பான முறையில் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திலே 10 அம்ச கோரிக்கைகளை புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த தபால் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் 10 அம்ச கோரிக்கைகளை நாம் அனுப்பியிருக்கின்றோம். அதிலும் சில கோரிக்கைகளை இப்பொழுது நாங்கள் தெரிவிக்கின்றோம். பொது இடங்களில் பசுமாடுகளை வெட்டக்கூடாது, கருவுற்றிருக்கின்ற பசுமாடுகளை கொல்லக்கூடாது, ஆடு தொடி மாடு தொடி இருக்கின்ற அந்தந்த பகுதியிலே இறைச்சிகளை வெட்டி விற்பனை செய்ய வேண்டுமே தவிர, இந்துக்கள் கூட ஆடு பலி இடுகிறார்கள் அம்மன் திருக்கோவில்களுக்கு. எனவே இந்த விஷயத்தை எல்லாம் மாமன்றத்தில் இஸ்லாமியர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா பேசுகிறார். நாளைக்கு பலியிடுவதற்கே தடையாக வந்து விடுகிற போகிறது. பக்ரீத் நாளை என்று சொன்னால் இன்றைய தினமே அவர் ஒரு வழக்கு தொடுத்து அதற்கு ஒரு தீர்ப்பு வழங்கி பொது இடங்களிலே பசுமாடுகளை வெட்டக்கூடாது என அறிக்கை கொடுத்து நீதிமன்ற உத்தரவையை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எடுத்துக்காட்டாக இந்த ஆளுகின்ற வெற்றி கழக அரசுக்கு அவர் ஆலோசனை சொல்லுவதாக அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே பொது இடங்களில் பசுமாடுகளை வெட்டக்கூடாது என இந்த தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்தி, அந்த தீர்ப்பை வழக்கு தொடுத்த இந்து மக்கள் கட்சி சூர்யா மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அவர்களுக்கு கொலை மிரட்டல் வருகிறது. அவர்களை மிக மோசமான முறையிலே வலைதளங்களில் எல்லாம் விமர்சனம் செய்கிறார்கள். அவர் மீது யார் விமர்சனம் செய்கிறார்களோ அவர்கள் மீது காவல் நிலையத்திலே புகார் கொடுத்திருக்கோ அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் முக்கியமாக திருப்பரங்குன்றத்திலே தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் வலியுறுத்தி பல இந்து அமைப்புகள், இந்து மக்கள் கட்சி எல்லாம் சேர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கின் மூலமாக அருமையாக தீர்ப்பு வந்துள்ளது. அந்த திருப்பரங்குன்றம் மலைக்குத்தான் சொந்தம் இந்த தீபத்தூணும், தொல்லியல் துறை ஆய்வும் அறிக்கையும் வழங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த தீபத்தூணில் தீபம் ஏற்ற இந்த நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக